என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 2026 புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரப்போற காலம். யாருக்கு அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு தான். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு புதிய சொந்தம் ஒன்று 2026 கண்டிப்பா உண்டு. எந்த வகையில வரப்போகுது, எந்தெந்த விஷயத்த உங்களுக்கு மன மகிழ்ச்சியா தரப்போகுது, இதெல்லாம் எவ்விதமான தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? நம்ம உங்க ராசிக்கு கோச்சார கிரக நிலையை வச்சு கணக்கு போட்டு பார்த்தோம். அந்த கோச்சார கிரக நிலை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கிரக பயிற்சி, கிரக சேர்க்கை, கிரகத்துடைய பார்வையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 80% உங்களுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு கிரகம். அப்ப நீங்க எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், யாருக்கிட்ட அன்போடு இருக்கணும், யாருக்கிட்ட அன்பு இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் போது கெட்ட விஷயங்கள் அதிகமாக நம்ம கிட்ட வரும், நடக்கும். அதுல நம்ம தொடர்பு கொள்ளாம இருந்தாலே போதும், நல்ல விஷயம் தானாவே நடந்தும். உதாரணத்துக்கு, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க ஒரு குழப்பமான ஒரு மனம் படைத்தவர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு முடிவை நீங்க சரியா எடுக்கவே முடியாது. 4 பேர் சொல்லுவாங்க, சரின்னு அந்த நேரத்துல மனசுல பதிவாகும். உடனே இரவுல தூங்கிட்டு காலையில எந்திரிச்சவொடனே இது சரியா இருக்குமா, இது சரி வராதே, பயமா இருக்கே, என்ன செய்யலாம், இன்னொருத்த கேட்டு பார்ப்போம். இப்படி காலதாமதம் செய்யக்கூடிய ராசி. இனிமே கால தாமதத்திற்கு இடம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும், ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. அதுக்கு தியானம் பண்ணுங்க. உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான். முருகன் வழிபாடு எடுத்துக்கிறங்க. காளியம்மன், பத்ரகாளியம்மன், ஆதி பராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு முறுக்குத்தனமான ஒரு கோபம், டக்குன்னு எதா இருந்தாலும் பேசுறது. அதாவது வார்த்தையில் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில உங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும், மனசு நீரா இருக்கும், வாயில நெருப்பா இருக்கும். அது உங்களுக்கு சரின்னு படும். ஆனா எதிராளிக்கு, இப்போ உங்க குடும்பத்துல ஏதேனும் ஒரு சின்ன தப்பு நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு உங்க மனசு சும்மா இருக்காது, அதை கேட்கணும் அப்படின்னு தோணும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அதால என்ன ஆகும், நீங்க குறை கண்டுபிடிச்சிடுங்க இல்லையா, உங்க மேல அவங்க வெறுப்பு திணிக்க ஆரம்பிப்பார். இதால குடும்பத்துல என்ன செய்யும், பிரச்சனைகள் உருவாகும். நீங்க கோபப்படாம ஒரு விஷயத்த சொல்றத சிரிச்சபடி, சந்தோஷமா, அப்படி விளையாட்டுத்தனமா, அவங்களுக்கு புரிதல் கிடைக்கிற மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சு அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அது போல தவறுகள் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு மனசஞ்சலம் வராது. இரவு தூங்குறதுக்கு முன்பாக முருகனுடைய ஏதேனும் ஒரு ஸ்லோகம் படி, காயத்ரி மந்திரம் கூட நீங்க சொல்லலாம். இல்ல வேலும் மயிலும் துணை, இத கூட நீங்க சொல்லுங்க. முருகனுடைய ஸ்லோகம் எவ்வளவோ இருக்கு, பாடல்கள் இருக்கு. ஏதேனும் ஒண்ணு யூடியூப்ல போட்டு ரெக்கார்டு போட்டு கேளுங்க, நல்ல தூக்கம் வரும். கண்ணை மூடிக்கிட்டு புலம்பக்கூடிய ராசி விருச்சிக ராசி தான். ஒரு சின்ன விஷயம் உங்க மனசை கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னா நீங்க அதை விட அதிகமா 100 பாயிண்ட் அதிகமா கஷ்டப்பட்டு அந்த நாள் முழுவதும் மனசுக்கு ரெஸ்டே கொடுக்காம மாய வாழ்க்கை வாழக்கூடியவங்களும் நீங்க தான். அப்ப என்ன ஆகும், மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு, மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்காம இருக்கு, மனசுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. யாருக்காவது நல்லது செய்ய போய், எப்படி யாருக்காவது உதவி செய்ய போய் அதுலயும் மன கஷ்டம் ஏற்பட்டு, ரொம்ப யாரை நீங்க நினைச்சு அதிகமா பாசம் கொள்கிறீர்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா மன கஷ்டம் வரும். அதனால பாசத்தை பெரும்பாலும் அதிகமா வெளிக்காட்டாம இருக்கு. ஒரு அளவோட இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு அளவோட உங்களுக்கு மன நிறைவோட இருக்கும். ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தா கூட நீங்க என்ன செய்றீங்கிறது உங்களுக்கே தெரியாம போயிடும். ஏன்னா மனசு தானே சந்திரன், உங்க ராசியில் நீச்சம் பெறக்கூடியவர் சந்திரன். அதனால மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு தியானமும் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். சரி, இந்த 2026 புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். பாக்கியம்
உங்களுக்கு புதிய சொந்தமாக நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, திருமணமாகி காலதாமதமா குழந்தை இல்லாம இருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு குழந்தை தான் இருக்கு, 2வது குழந்தைக்காக நாங்க முயற்சி செய்கிறோம், இறைவனிடம் அந்த வேண்டுதலை பிரார்த்தனை வைத்துள்ளோம் அப்படி இருந்தாலும் சரி, இந்த 2026 அதற்கான சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. முதல் செல்வமாக, முதல் சொந்தமாக குழந்தை செல்வம், குழந்தை சொந்தம் என்கிற வடிவில உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அன்போடு, பண்போடு, அழகாக, அறிவாக, தீர்க்க ஆயுளோடு வரக்கூடிய மிகப்பெரிய சொந்தம் உங்களுக்கு இந்த சொந்தம் அமைகிறது. இந்த 2026 அதற்கான சந்தோஷத்தையாவது இந்த 2026 உங்களுக்கு கொடுக்கும். அற்புதமான வருடம் இல்லையா? ஒருத்தருக்கு என்ன முக்கியமா தேவைப்படும்? குழந்தை, குழந்தை செல்வம். இல்லைங்க, குழந்தைகள் இருக்கு, அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க, அவங்க அதிகமான மதிப்பெண் பெற்று அதன் மூலமாக, கல்வி மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் உண்டாகும். என் பிள்ளையா சந்தோஷமா இருக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சு வெளிநாட்டிலேயோ இல்ல உள்நாட்டிலேயோ பெரிய அளவுல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சோம், நல்ல வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க, நான் கூட ஏதோ நினைச்சேன் பையன் கோவப்படுறானே, குடும்பத்துக்கு எப்படி குடும்பத்தை நடத்த போறான் அப்படின்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என் மகனா இப்படி குடும்பத்தை நடத்தி கொண்டு போனான், இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, பரவாயில்லை, நல்லா இருக்கணும், என் மகன் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு வந்திருக்கான், என் மகள் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்படக்கூடிய காலம்தான் 2026. இந்த 2026ல பிள்ளைகளால் சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். அடுத்தபடியா வரக்கூடிய சொந்தம், நீங்க நினைச்ச காரியம், ரொம்ப நாளா ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க, இது நடக்கணும், இல்லை இதை நடத்தி ஆகணும், இதை செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம், தொழிலாக இருக்கலாம், புதிய முயற்சி. இந்த புதிய முயற்சி வெற்றி தரக்கூடிய வருடமும் இந்த 2026. உங்களுடைய எண்ணம் போல் வாழக்கூடிய வருடம். அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாய் வழி சொந்தங்கள் மூலமாக, தாய் வழி மூலமாக நமக்கு ஆதாயம் உண்டு. எப்படி ஆதாயம் உண்டு? என்ன, சகோதரன் சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகணும். அவர்கள் மூலமாக நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு யோகம் உண்டு. நீங்க ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றீங்க, ஒப்பந்தம் மூலியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய வருடம் இந்த 2026. அற்புதமா இருக்குங்க. வீடு யோகம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அற்புதமா அமையும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா வீடு கட்டிட்டு அந்த வீடை பார்க்கும்போது யார் திருஷ்டி படுதோ இல்லை, உங்களுடைய திருஷ்டி உங்க வீட்டுக்கே படும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஐயோ என் வீடா இப்படி இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக பிரதிபலிக்கக்கூடியது மனை. உங்களுக்கு வீடு யோகம் உண்டு. தீராத பிரச்சனை, உடல் அவஸ்தை இருக்கு அப்படின்னா அதற்கான சரியான மருத்துவர் கிடைப்பாங்க. அதற்கான மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு சரியான முறையில் உட்கொண்டு அது தீர்வுக்கு வரப்போம். தீராத பிரச்சனை, மன கஷ்டம், அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகளால நீங்க மாட்டி தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் தீர்வுக்கு வரும். உங்களை ஒரு எதிரி அவங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கே தெரியுது. ஒரு போட்டியிலையோ இல்லை ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கார் கண்ணுக்கு முன்ன, அவரால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு அந்த பிரச்சனை வந்துடும், அவரே பாதிக்கப்படுவார். அதன் மூலமாக அப்பா என்ன விட்டுச்சுடா பிரச்சனை அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய வருடம் இந்த 2026. சொந்தங்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகும். பெரியவர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. பெரியவங்களுடைய சாபம் பெறாமல் இருப்பது நல்லது. இந்த ஆண்டு முடிஞ்ச வரைக்கும் வயதானவர்கள், குருமார்கள், நம்ம படிச்சிருவோம் இல்லையா, வாத்தியார், டீச்சர்ஸ், அவங்கள்தான் போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது நீங்க வஸ்திரம் கொடுங்க, அவங்களுக்கான புடவை வேஷ்டி துண்டு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. இப்படி குருமார்களுடைய ஆசி கிடைப்பதாலும் இந்த 2026 அற்புதமான ஆண்டாக விருச்சிக ராசிக்கு அமையும். எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, வம்பு வழக்குல சிக்காம இருப்பது நல்லது. பெரும்பாலும் ஒரு சின்ன விஷயத்துக்காக பொய் சொல்லி அதுவே பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும்.
அதனால இந்த முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏதேனும் ஒரு அனாவசியமான செலவுக்காக, தேவையில்லாத ஒரு செலவுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்க உங்க மனைவிட்ட இருந்து ஒரு மோதிரமோ நகையோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய், அம்மா இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கடன் இருக்கு, அதை அடைக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை போய் வச்சு அப்படின்னா இந்த வருஷம் திருப்ப முடியாது. அதால குடும்பத்துல யுத்தம், பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே போல திருமணமானவர்கள் கொலுசு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்க மனைவிக்கோ இல்ல மகளுக்கோ கொலுசு வாங்குவீங்க, இல்ல உங்க தாய்க்கோ கொலுசு வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான, வெள்ளியில கொலுசு வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இல்ல ரிங், மோதிரமாவது வாங்கி கொடுப்பீங்க. முடிஞ்சவங்க, பணம் இருக்கிறவங்க தங்கத்திலே வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால பொன் பொருள் சேரக்கூடிய வருடம், அற்புதமான வருடம் தான் இந்த 2026. அவ்வப்போது திருஷ்டி ஏற்படும். இதே கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் சுத்தி ஒரு தேங்காய் உடைச்சுக்கிறது. நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். முடிஞ்சா ஒரு பழனி இல்ல திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும், மங்கள காரியம் உண்டாகும். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பலமா இருக்கு இந்த 2026. அதனால சொல்றதுக்கு நல்ல விஷயங்கள் ரொம்ப இருக்கு. கெட்ட விஷயங்களும் கெடுபலனும் நடக்காம இருக்கிறதுக்கு முருகரை வழிபட்டுக்கிறீங்க. சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கிறீங்க. இரவு நேர பயணமாக வெளியில தேவையில்லாத விஷயத்துக்கு பயணம் போகாதீங்க. ஏன்னா இரவு நேரத்துல நீங்க அதிகமான 2 வீலர் வச்சிருப்பீங்க. சும்மா போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், சும்மா பயணம் போகாதீங்க. இதால சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். நமக்கு என்ன வேலையோ என்ன காரியமோ அதற்காக போகும்போது குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்க, நல்ல விஷயம் நடக்கும். தேவையில்லாம யாருக்கும் பணம் வாங்கி கொடுப்பது, எப்படி இந்த காலகட்டத்துல யாருக்காவது உதவி செய்யணும்னு சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நீங்களும் வட்டிக்கோ கடனுக்கோ பணம் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் நீங்க நல்ல யோகம் வருது, நான் கடன் வாங்கி ஒரு விசேஷம் பண்ண போறேன், ஒரு காரியம் பண்ண போறேன், எங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், பிறந்த நாள் கொண்டாடணும் சொல்லி கடன் வாங்கி அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அந்த ஒரு வருடம் இல்லைங்க, தொடர்ந்து வருடம் எல்லாம் கஷ்டப்படணுமா? நீங்க வேணாம். இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கிறங்க. உழைப்போம், உழைப்பே உயர்வு. நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமா நமக்கு லாபத்தை பெருக்கிறதுக்கு நமது உடம்புல சக்தி கொடுத்துருக்கான். நம்ம கிட்ட திறமை இருக்கு, நம்மகிட்ட நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை திறமையை வச்சு நீங்க விடாமுயற்சி, ஒருபோதும் மன சஞ்சலப்படாம நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்ங்கிற ஒரு மன உறுதியோடு உங்களுடைய தொழிலை நீங்க வெற்றி பாதைக்கு கொண்டு போங்க. அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தால் உங்க குடும்பத்தை நீங்க பெருக்கி கொண்டே போகலாம், சிறப்பா வாழலாம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா இப்பதான் பாக்குறீங்க, அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு உடனே வரும். அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.